Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வெச்சு செய்யக்கூடிய அதாவது பிராங்க் பண்ணக்கூடிய ஒரு 10 கேஜெட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிற எல்லா கேஜெட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு க்ளீனாக புரியும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு மற்றவங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாராவது வேணால் பிராங்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்ல போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது எல்லாமே அமேசானில் இருந்து இருக்கிறது தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே பார்த்து முடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் கட்டடா. இந்த மாதிரி கையை வெட்டிக்கிற மாதிரி அதுலேருந்து பிளட்டெல்லாம் வர மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அவங்க பாக்ஸை திறந்து பார்த்துருந்தா ஷாக் ஆவாங்க. அதை வச்சு நீங்கள் அவங்கள ப்ராங்க் பண்ணலாம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட வேணால் இந்த கேஜெட்டை வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலி யாரை வேணால் ப்ராங்க் பண்ணிட்டு உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோவாக கூட போடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கேஜெட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர்ஸ். இந்த மாதிரி ஃபேக் கட்டட் ஹேண்டெல்லாம் கொஞ்சம் பிளட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறது தான் தயவு செஞ்சு கிட்ஸு அப்புறமா ஹார்ட் பேஷண்ட்ஸ் வயசானவங்களாம் ப்ராங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்களாம் ஷாக் ஆகி எதனா சீரியஸான ப்ராப்ளம்ஸ் லீட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கேஜெட்ஸை வாங்கி நீங்கள் வந்துட்டு ப்ராங்க் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் டங், அதாவது ஃபேக் நாக்கு. இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாக்கை வெட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட ப்ராங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நாக்கை நான் கத்தியால் குத்தி காட்டுறேன் அந்த மாதிரி கூட ப்ராங்க் எல்லாம் கூட பண்ணுறாங்க. இந்த நாக்கை வச்சுட்டு சில பேர் கூட கண்ட விஷயத்தெல்லாம் லிக் பண்ணுற மாதிரி கூட ப்ராங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராங்க் இது மூலியமாக பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் சூயிங்கம். இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் சூயிங்கம், ஒரு நார்மல் 10 ரூபாய் சூயிங்கம் பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து இதை சூயிங்கம் வேணுமான்னு கேட்டால் அதை அவங்க பிடிச்சி இழுத்தாங்கன்னா அவங்க கைக்கு ஷாக் அடிக்கும். ஒரு 100 வோல்ட் கரண்ட் வந்துட்டு அவங்க கையில் பாயன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஷாக் கொடுக்கும். அது வந்து ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணுறதுக்காக. இது வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கவேன்னு நினைக்கிறேன். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் கிட்ஸ்க்கு மத்தியிலலாம் ரொம்ப ஃபேமஸாக போச்சு. நிறைய பேர் ப்ராங்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கும் வேணால் நீங்கள் வந்துட்டு இந்த கேஜெட்டை பர்ச்சேஸ் பண்ணி யாரை வேணால் அதுக்கு பபுளம் கொடுக்குற மாதிரி ப்ராங்க் பண்ணலாம். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேப்லர். அதாவது இப்போ ஸ்டேப்லர் பின்னெல்லாம் நீங்கள் அடிக்குவீங்க இல்லையா, இந்த சைபரில் இல்லைனா உங்கள் ஸ்கூல் காலேஜஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது A4 ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பிடிச்சி ஸ்டேப்லர் அடிக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேப்லர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் கூடிய ஸ்டேப்லர். நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 பேப்பர் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கிட்டே ஸ்டேப்லர் கொடுத்து ஒரு ஸ்டேப்லர் அடிங்கன்னு சொன்னாக்கா அவங்க அதை ப்ரெஸ் பண்ண உடனே அவங்க கைக்கு வந்துட்டு ஷாக் அடிக்கும். அந்த கம் கேஜெட்டில் நான் சொன்ன மாதிரி அதே அளவுக்கு தான் ஷாக் அடிக்கும். இது வந்து ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான், ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் இல்லை. ஃபேக் ஸ்டேப்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது இந்த ப்ராங்க் பண்ணுற இந்த சேனல்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஜெட்டும் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் பென், அதாவது ஷாக் பென்னு கூட அதை சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ஆசையாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும்னு நீங்கள் கேட்குவீங்க. அவங்கள வந்துட்டு பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஷாக் பென் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்க கைக்கு திருப்பி ஷாக் அடிக்கும். நான் மேலே சொன்ன 2 கேஜெட் மாதிரி தான் இதுவும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபன்னான விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வேறு லெவலில் ப்ராங்க் எல்லாம் பண்ணி யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெண்ணுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக ப்ராங்க் பண்ணிக்கலாம். 6th நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நைஃப். இது ஒரு ஃபேக்கான ஒரு கத்தியோட முன்னாடி இருக்கிற ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்துட்டு உள்ளவே அப்படியே கம்ப்ரஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் குத்துனா கூட உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது. அந்த கத்தி அப்படியே அந்த ஹேண்டில் உள்ளே போயிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் நிறைய பேர் குத்துற மாதிரி இல்லை உங்களுக்கு நீங்களே குத்திக்கின்னு பிளட் வர மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ப்ராங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ 7th கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நெயில். அதாவது உங்கள் விரலில் வந்துட்டு ஆணி அடித்த மாதிரி ஒரு மாதிரி ரிங்கு மாதிரி கொடுக்குவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்து மாட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் வந்துட்டு நெயில் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் நிறைய பேரை ப்ராங்க் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு சீரியஸான ப்ராங்கெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. நீ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணவில்லை, ஜஸ்ட் ஃபன்னுக்காக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த கேஜெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நெயில் அடிக்கும் போது தெரியாமல் இதில் அடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் ப்ராங்க் பண்ணலாம். ஸோ ப்ராங்க்கு கூட நான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேஜெட்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ 8th நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்செக்ட்ஸ். இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கிற கரப்பாம்பூச்சி அண்ட் பல்லியெல்லாம் வந்துட்டு நிறைய அமேசானில் விற்குது. இது வந்துட்டு நீங்கள் என்ன
பண்ணலான்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அவங்க சாப்பாடு கூட இதை வந்து சொருகி விட்டு அப்புறம் திடீர்னு அந்த பல்லியோ இல்லை கரப்பாம்பூச்சியை பார்த்தாங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. ஸோ இந்த கேஜெட்டை கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நைன்த்தாக பார்க்க போகிற கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் பிளட் கேப்சூல்ஸ். இது வந்துட்டு ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் விட்டமின் இ கேப்சூல் அண்ட் இந்த ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய கேப்சூல்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இது கேப்சூலும் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே ப்ராங்க் பண்ணுமோ மோஸ்ட்லி இது வந்துட்டு வாய்க்குள்ளே தான் வச்சு பண்ணுவாங்க. வாய்க்குள்ளே நீங்கள் இப்போ ப்ராங்க் பண்ணுறீங்கன்னா இது பல்லுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நாக்கை கட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஃபேக் பிளட் வந்துட்டு வெளியே வந்துடும். இது வந்துட்டு ரியலிஸ்டிக்காக பிளட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபைனலி 10th கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்னேக். இது வந்துட்டு ஃபேக்கான ஒரு பாம்பு. இந்த பாம்பு வந்துட்டு ரியலாக ரப்பர்லேயே செஞ்சுருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துன்னு போய் எங்கே வேணால் வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு நடுவில், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில், இல்லைனா எதில் வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதை வச்சு கூட நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். இல்லைனா கீழே போட்டு விட்டு பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே சொன்ன 10 ப்ராங்க் கேஜெட்டை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் ப்ராங்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு என்னையும் டேக் பண்ணி விடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ see you in next video. Until that, bye.